ஃப்ரெண்ட்ஸ் யூனியன் வங்கியில தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்த வேக்கன்சி வந்து 500 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஆஃபீசர் லெவல்ல தான் வந்து போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 48,450 வந்து பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாம அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமா வந்து இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 20 மேக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியால தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் லிங்க் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்க 20 மேக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில குடுத்துருக்காங்க பாருங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல்ல கிரெடிட் கேட்டகரிக்கும், அசிஸ்டன்ட் மேனேஜர்லயே ஐடி கேட்டகரிக்கும் உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு. சேலரிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே வந்து ரூ. 48,480 வந்து பேசிக் பே. இது இல்லாம எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து வரும். இன் ஹேண்டே வந்து 70,000 80,000 கிட்டக்க உங்களுக்கு சேலரியே வந்து இருக்கும். மொத்த வேக்கன்சி வந்து பாருங்க 2க்குமே 250 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. மொத்தமா 500 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. அந்த வேக்கன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸா வந்து இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணிக்கோங்க. 20 மேக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 22 மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம ஏஜ்ல வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. ஸோ குவாலிஃபிகேஷன்னா கிராஜுவேட் டிகிரி எனி டிசிப்ளின் நீங்க முடிச்சுட்டு, அது மட்டும் இல்லாம சிஏ, சிஎம்ஏ, ஐசிடபிள்யூ இந்த மாரி நீங்க பண்ணியிருந்தா நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இங்க எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அது வந்து டிசைரபிள் தான். உங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இருந்தா முன்னுரிமை தருவாங்க. ஸோ அதே மாரி வந்து பாருங்க எம்பிஏ, எம்எம்எஸ், பிஜி டிஎம், பிஜி டிபிஎம் இந்த மாரிலாம் நீங்க கோர்ஸ் படிச்சிருந்தாலும் நீங்க வந்து எலிஜிபிள் தான் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடி கேட்டகரிக்கும் வந்து சேம் ஏஜ் லிமிட் தான். இதுக்கு வந்து பாருங்க பிஇ, பிடெக் இல்லனா எம்சிஏ, எம்எஸ்சில ஐடி, எம்எஸ், எம்டெக் இந்த மாரி 5 இயர் இன்டகிரேட்டட் எம்டெக் இந்த மாரி நீங்க முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதிலேயே வந்து கட் ஆஃப் டேட்டுமே குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த டேட் படி உங்களுக்கான ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அத வந்து நீங்க பார்த்துக்கோங்க. அதே மாரி வந்து எஸ்சி, எஸ்டியா இருந்தா உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாம 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து புரொபேஷன் பீரியடுமே வந்து இருக்கு. எல்லா கவர்ன்மென்ட் ஜாப்லயுமே இது வந்து கம்பல்சரி பண்ணிட்டாங்க. 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப் தான் இது. ஸோ செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் பாருங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கலாம். அப்படி இல்லன்னா குரூப் டிஸ்கஷன் அப்படி இல்லன்னா பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அது வந்து அவங்க பேங்க் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மோஸ்ட்டா வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கான பேட்டர்னுமே இங்க குடுத்துட்டாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்க பார்ட் 1, பார்ட் 2 உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் இந்த மாரி தான் உங்களுக்கு இருக்க போது. இங்கிலீஷ், ஹிந்தியில தான் வந்து உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் இருக்கும். நீங்க இங்கிலீஷ்லயே நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பாருங்க குரூப் டிஸ்கஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூலாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் சென்டர பொறுத்தவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாருங்க உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த லொகேஷன்ல வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கு. இதுல நியர்பை இருக்கக்கூடிய சென்டர வந்து நீங்க சூஸ் பண்ணி எக்ஸாமே நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்வியூ டைம்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து ஹவ் டூ அப்ளைல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஃபீஸ பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு ரூ. 177 அதர் கேட்டகரியா இருந்தா ரூ. 1,180 வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். அந்த ஃபீஸ் வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே வந்து வெப்சைட் லிங்க் குடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண போறீங்க. ஃபீஸ் பேமெண்ட்ல இருந்து எல்லாமே இங்க டீடெயில்ஸ் வந்து இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.